மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரும் பெண்களுக்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை என்று அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் தெரிவித்துள்ளது. மசூதிகளில் பெண்கள் தொழுகை நடத்த அனுமதிக்க கோரி உச்சநீதிமன்றம் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. அப்போது இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் M.R. ஷம்ஷாத், பெண்கள் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு பள்ளிவாசலில் தொழுகை நடத்த அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார். பெண்கள் மசூதிக்கு சென்று நமாஸ் செய்யலாம் என்றாலும் அவர்கள் சில ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி இட வசதிகள் இருக்க வேண்டும் என்றும் வாரியம் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பெண்கள் மசூதிக்கு செல்ல அனுமதி இருந்தாலும் அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே தொழுகை நடத்துவது விரும்பத்தக்கது என்றும், அதன் மூலமும் அவர்களுக்கு உரிய நற்பலன்கள் கிடைக்கும் என்றும் வழக்கறிஞர் வாதிட்டார். மத நடைமுறைகள் குறித்து நீதிமன்றங்கள் முடிவெடுப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்ட அவர், மசூதிகள் தனியார் அமைப்புகளால் நிர்வகிக்கப்படுவதால் அங்குள்ள வசதிகளுக்கு ஏற்ப மேலாண்மை குழுக்கள் முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்தார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் விசாரணையை வேறு தேதிக்கு ஒத்திவைத்தனர்.